கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட். திஸ் இஸ் தி வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். 3 கதைகள் ஒரு அதிகாரத்தில், லூக்கா 15ஆம் அதிகாரம் 2 சின்ன சின்ன கதைகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு பெரிய சம்பவத்தை உவமையாக சொல்கிறார். 15ஆம் அதிகாரம் லூக்கா 11 முதல். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இந்த உவமை நமக்கு ரொம்ப பழக்கமானது, அதிகமாக கேட்டது. ஊதாரி மகனின் உவமை அப்படின்னு தான் சொல்கிறது உண்டு. ஆனால் நான் எப்பொழுதுமே மனந்திரும்பிய மைந்தனின் உவமை, மனந்திரும்பிய ஒரு மகனோட அப்படின்னு சொல்லி. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அவன் சொத்தை கேட்டான். ஒரு அப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே சொத்தை பங்கிட்டு கேட்பது என்பது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம்னு சொன்னால், அந்த தகப்பன் உயிரோடே இல்லைன்னு நான் எடுத்துக்கிறேன், அவர் செத்துட்டாருன்னு நான் எடுத்துக்கிறேன், அல்லது அந்த தகப்பன் செத்த மாதிரி தான் எனக்கு இப்போ அப்படின்னு ஒரு மகன் சொல்வதை போல. ஏன்னா அக்காலங்களிலே ஒரு தகப்பன் மூத்தவனுக்கு 2 பாகம், இளையவனுக்கு 1 பாகம், 3 அப்படி பிரிச்சுருவாங்க. அப்படி தான் கொடுக்கறது உண்டு. மூத்தவனுக்கான அந்த தலைச்சம் பிள்ளைக்கான ஒரு அதிகபட்ச மரியாதையும் சொத்து உரிமையும் கொடுக்கப்படும். ஏன்னா நாளைக்கு அந்த குடும்பத்தை ஒரு தகப்பனை போல சந்ததியை வழிநடத்தணும் அப்படின்ற காரணம் கூட இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா, இளையவன் தான் கேட்டான், அவர்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா 12ஆம் வசனத்தில். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். எப்படி இருந்தாலும் சொத்தை பிரிக்கணும்னு வந்தாச்சு. அப்போ அவர்கள் இருவருக்குமாகவே இதுதான் சொத்தின் பாகம் என்பதை அந்த தகப்பன் பிரிச்சிருக்கிறார். சரி, இவன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய தகப்பன், தன் சகோதரன், மூத்தவர் அண்ணன் இருக்கார், அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்த உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னிச்சையாக இவன் புறப்பட்டுட்டான். ஒரு இளைய மகன், அவன் துடிப்பாக இருப்பான். ஏன்னா ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறமா அவன் புதிதாக வளருவதனால அவன் கொஞ்சம் இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை, அந்த குடும்ப வசதிகளை அனுபவிக்கும்படியான ஒரு அனுபவம், இதெல்லாமே அவனுக்கு ரொம்ப துணிகரத்தை, தைரியத்தை கொடுக்கும். அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த மொத்த குடும்பமும் எனக்கு வேணாம், அந்த முடிவு எடுத்துட்டான். அந்த குடும்பம் அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்ததா, என்ன இருந்திருக்கும்? அந்த குடும்பத்தை விட்டுட்டே அவன் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அந்த குடும்பம் கெட்டதாக இருக்குமா அப்படி நாம் யோசிக்கிறதா இருந்தால், இவன் மிக நல்லவனாக அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு வெளியூருக்கு போயிட்டு அங்கே சம்பாத்தியம் பண்ணி அந்த தன்னுடைய சொத்து கொண்டு போனதையெல்லாம் 10 மடங்காக்கி அவன் அநேகருக்கு பிரயோஜனமானவனாக வாழ்ந்தான்னா நம்ம இந்த குடும்பத்தை தப்பு, அதனால தான் விட்டு போயிட்டான்னு சொல்லிடலாம். ஆனால் பிரச்சனை இவனிடத்தில் தான். இவனுடைய சுய இச்சையினால தான் தகப்பனை செத்தவனை போல அவன் சொல்கிறோமேன்னு கூட நினைக்காம அந்த வீட்டின் பாகத்தை, தனக்குரிய பாகத்தை கேட்டுட்டு இவன் புறப்பட்டு போயிட்டான். இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுக்கிறோம், வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவெடுக்கிறோம். அது குடும்பத்துக்குள்ளே, குடும்பம் சார்ந்த ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக இருக்குமானால் அது எப்படி செய்கிறோம்? இன்றைக்கு பிள்ளைகள் கவனிக்கணும். அந்த பிள்ளைகள் தங்களுடைய சொந்த சுகபோகங்களை நினைத்து முடிவெடுப்பார்களானால் அது ரொம்ப வேதனைக்குரியது. இன்றைக்கி அதிகபட்சம் அப்படி தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து அவங்க போகிறாங்க. நிறைய பேர் பொதுவாக என்ன நினச்சிட்றாங்கன்னா, அந்த குடும்பத்தில் அவனால் இருக்க முடியல, அந்த குடும்பம் சரியில்லை, அதனால் அவன் போயிடுறான் அப்படின்னு ஆரம்பத்தில் நினைப்பாங்க. பிறகு அவன் சீர்கெட்டு போவானால் அப்போ தான் தெரியும் பிரச்சனை அவனுடையது. இந்த பையன் நண்பர்கள் வார்த்தையை கேட்டு புதிய உலகத்தின் சுவாரஸ்யங்களை பார்த்து அதன் சிற்றின்பங்களை அவன் அனுபவிக்க நினைத்து பாவ சந்தோஷங்களின் மேலே அவன் ஒரு ஆவல் கொண்டவனாக இந்த சொத்தின் தன் பாகத்தை எடுத்துக்கொண்டு அவன் தூரதேசத்துக்கு போனான். 13ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி வாழ்ந்து
தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம் இந்த 2 வசனங்களுக்குள்ளே இருக்கிறது. தூரதேசத்துக்கு போவேன் என்று சொல்லுகிற ஒரு குடும்ப தலைவன் அல்லது ஒரு ஆண்மகன் அல்லது ஒரு பெண்மகள் யாராக இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த தூரதேசத்துக்கு போகிற அந்த பயணத்தை எப்படி அட்ரஸ் பண்ணணும், எப்படி அதை சொல்லணும், அதை பற்றி நாம் எப்படி ஜெபிக்கணும், தேவனே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14, 15, 13 வாசிக்கிறேன். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நான் வெளியூருக்கு போவேன், நான் வெளிநாட்டிலே போயிட்டு அங்கே நான் சம்பாத்தியம் பண்ண போகிறேன், நான் வியாபாரம் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறவர்களே, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். நீங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்கன்றார். என்ன? 14, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. வளைகுடா நாடுகளிலே வேலைக்காக போனவர்கள் பல ஆண்டுகளாக வேலை செய்துட்டு இப்போ வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு போயிருப்பார்களானால் அங்கே போன பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வசதி அடைந்து விடலாம். தன் குடும்பத்துக்கு வேண்டிய, தன் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் நாம் உழைத்து இந்த இந்தியாவில் இருக்கிறதை விட, என் தேசத்தில் இருக்கிறதை விட 10 மடங்கு நாங்கள் சம்பாதிக்கலாம் என்றெல்லாம் நினச்சி போனவங்க இப்பொழுது இருக்கிற போர் அபாயத்தில் தான் உயிரை காப்பாற்றி கொண்டு மீண்டும் வந்துவிடலாமா என்று நினைக்கிற ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இல்லையா? 1000க்கு மேலே திரும்பிட்டாங்க. அப்படியானால் நாளை நடப்பது தெரியாது, முதல் விஷயம். அடுத்தது, தேவனுடைய பிள்ளைகள் இந்த அறிவோடு கூட இன்னொன்றையும் தெரிஞ்சுக்கணும். அது என்ன? நாளை நடப்பது தெரியாதுன்றது ஒரு விஷயம். சரி, நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க? 80 வயசு வாழ்வோம், 90 வயசு வாழ்வோம், உறுதி இருக்கிறதா? அதுவும் இல்லை. தடிக்கு விழுந்து கோமாவிலே 15-20 வருஷம் படுத்து கொண்டிருப்பவர்கள் உண்டு. சில நாட்களுக்கு முன்பு 15 ஆண்டு காலமாக படுத்த படுக்கையாகவே இருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் 4 கோடிக்கு மேல் செலவு செய்து விட்ட ஒரு குடும்பம் ஒரு மனுவை நீதிமன்றத்தில் வச்சாங்க. என் மகனை கருணை கொலை செய்யும்படி, அவன் இயற்கையாகவே சாவதற்காக அந்த மருத்துவ உதவிகளை எல்லாம் எடுத்துவிடும்படி உதவி செய்யுங்க. அது மாதிரி செய்தாங்க. அவன் சில நிமிடங்களிலே உயிர் பிரிந்தது. அப்படியானால் நாளை நடப்பது தெரியாது ஒரு விஷயம். எனக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது. என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு என்பது எனக்கு தெரியாது. எனக்கு என்ன நேரிடும் என்பது எனக்கு தெரியாது. இவ்வளவும் அது உள்ள இருக்கிறது. 15ஆம் வசனம், ஆதலால் இப்படி இருக்கிறதுனால ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஏன் கடவுள் நமக்கு இதை சொல்லுங்கள்னு சொல்கிறாரு? இதை வாயில் சொல்லுங்க அப்படின்றாரு. நம்ம பல நேரம் நம் திட்டங்களை சொல்லுகிறோம், நம் விருப்பங்களை சொல்லுகிறோம், நம்முடைய எதிர்கால யோசனைகளை எல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இதை சொல்லுகிறோமா? கர்த்தருக்கு சித்தமானால் இப்படி செய்யலாம் என்று இருக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஜீவனோடு இருந்தால், இதை கர்த்தர் அனுமதித்தால் நான் அதை பெற்றுக்கொள்வேன். இப்படி சொல்லணுன்றது உலக மக்களுக்கு அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. சொத்தை பிரித்த பிறகு அவன் கொஞ்ச நாள் வீட்டில் தான் இருந்திருக்கான், மனசு மாறி இருந்துக்கலாம். ஆனால் அவன் மாறல. அவன் என்ன வீட்டிலேயே திட்டம் பண்ணியிருக்கிறான்னா, எந்த ஊருக்கு போகலாம், யாரோட போகலாம், எந்த ஊரில் போனால் நாம் ரொம்ப இஷ்டமாக வாழலாம், அப்படியெல்லாம் அவன் யோசனை பண்ணியிருக்கணும். ஏன்னா அவன் துன்மார்க்கமாய் செலவு செய்து தன் சொத்து மொத்தத்தையும் கூட்டாளிகளோடு சேர்ந்து பாவ செய்கையினாலே, பாவ அசுத்தத்தினாலே அவன் அழித்து போட்டான். போதா குறைக்கு நம்ம இப்போ வாட்சமில்ல யாக்கோபில், அது மாதிரி பஞ்சம் வந்தது அந்த தேசத்தில். இவனுக்கும் கையில் காசு இல்லை. பஞ்சகாலத்தில் யார்கிட்ட போய் வேலை செஞ்சு அவன் சம்பாதிக்க முடியும்? கடைசியில் ஒரு வேலை கிடைச்சது அவனுக்கு கர்த்தருடைய கிருபையினால. என்னென்னா, பன்றிகளுக்கு உணவளிக்கிற, அதை பராமரிக்கிற ஒரு வேலை, அவ்வளவுதான். 14, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு
அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி கையில் இருப்பதையெல்லாம் செலவழித்து விடுவது. இது ஒரு சிலர் மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு சித்தாந்தம். கையில் இருந்தால் அதை செலவழிக்க வேண்டும். முதலீடு செய்வதுன்றது ஒன்று இருக்குது. அந்த முதலீடு செய்வதில் 2 வகை இருக்குது. இந்த பூமியிலே முதலீடு செய்து அதை பெருக்குவது, பரலோகத்திலே முதலீடு செய்வது அதை நித்திய பொருளாக்குவது. கிறிஸ்தவங்க நம்ம இதை படிக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கையில் இருக்கிறதை நீங்கள் முதலீடு செய்யணும். செலவு என்பது அடிப்படையாக அன்னன்ன தேவைக்கானதை நாம் செலவு செய்யணும் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த கையில் இருக்கிறது நம் அன்றாட செலவு போக மீதியானதை என்ன பண்ணலாம்? சேமித்து வைக்கலாம், நல்லது. அப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? அதை முதலீடு செய்யலாம். எப்படி முதலீடு செய்யலாம்? பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷம் உண்டாகத்தக்கதாக இந்த பூமியில் நற்கிரியைகள் செய்வதன் வழியாக அதை செலவழிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 18-19. நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அவளுக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லலை. கிறிஸ்தவர்களானால் நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம். நம் கையில் இருப்பதை பயன்படுத்த வேண்டும். நாம் அதை செலவழிக்கலாம், பிறகு அதை சேமிக்கலாம், பிறகு அதை முதலீடு செய்யலாம். அந்த முதலீடு செய்வதில் முதன்மையானதும் பெரியதும் எதுவாக இருக்கணும்னு சொன்னால், பரலோகத்தில் அது பொக்கிஷமாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி இந்த பூமியில் நற்கிரியை செய்வது, தான தர்மம் பண்ணுவது, தாராளமாய் கொடுப்பது. அன்பான வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்க வைப்பார். நீங்கள் செலவழித்து உங்களுக்காகவே அனுபவிக்கிறவர்களாக இருந்தால், ஒரே ஒரு தாளந்தை வச்சு புதைச்சி வச்சான் பாருங்க, அவனிடத்தில் உள்ளதும் பிடுங்கப்படும். 2ஐ 4 ஆக்கினான், 5ஐ 10 ஆக்கினான், அவனிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம கையில் இருக்கிறத நித்தியமாக பெருக்கினால் தேவன் என்ன பண்ணுவார்? பரவாயில்ல, இவனுக்கு நம்ம நிறைய கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பார். ஆக நாம் நம்முடைய கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நன்மைகளை விதையாக விதைக்க வேண்டும். இந்த பையன் சொத்து எடுத்துன்னு போனான்ல, அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சான்ல, ஆனால் அவன் முதலீடு செய்யவே இல்லை, அதை சேமிக்கவே இல்லை. பஞ்சகாலத்தில் சேமிப்பு இருந்திருக்குமானால், ஒரு நல்ல முதலீடு இருந்திருக்குமானால், குறைந்தபட்சம் உலக பிரகாரமாக பார்த்தா கூட அதை அவன் எடுத்து செலவழித்து சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அவன் போனதே என்ன காரணம்னா, துன்மார்க்கமாக வாழ்வதற்காக போனான். தன் குடும்பத்தின் கட்டுப்பாடை தாண்டி அது பிடிக்காமல் அவன் போயிருக்கிறான். அவன் நல்ல ஒழுக்கம் இல்லாதவனாக வாழ்வதை தெரிந்து கொண்டவன் போயிருக்கிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்வின் திட்டம் என்ன? நீங்கள் எதிர்காலத்தை என்னவாக திட்டமிடுகிறீர்கள்? கர்த்தருக்கு சித்தமானால், ஜீவன் இருந்தால், தேவன் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்தால் நான் இதை செய்வேன். இந்த ஒரு வார்த்தை வாயில் வரணும், நம்முடைய ஜெபத்தில் வரணும். மனுஷனிடத்தில் பேசும் பொழுதும் நாம் அதை சொல்ல வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சரி, என்னாச்சு? 15. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. வேலைக்காரங்களாம் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு வேலை இருந்தது. இவனுக்கு பன்னி மேய்க்கிற வேலை. ஆனால் பன்னி மேய்க்கிற வேலையில் கூட அந்த தவிட்டை கூட சாப்பிடலாம்னு அவன் நினச்சிருக்கிறான். அதுவும் யாருமே அவனுக்கு கொடுக்கவில்லை. இப்போது 0 லெவலுக்கு வந்துட்டான். அவன் தன் சொத்தின் ஒரு பகுதியை தன் சொத்தாக முழுமையாக வச்சிருந்தான். ஆனால் ஒழுக்கமில்லாத அவனுடைய வாழ்க்கை, தவறான தெரிந்தெடுப்பு, தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்கிற அந்த வேகம், அந்த துணிகரமான முடிவு அவனை ஒன்றுமில்லாமல் பூஜ்யத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் திட்டம் என்ன? அநேகர் நிறைய சம்பாதிக்கும்படியாக வெளிநாடுகளுக்கு போய் 10 பேரில் ஒரு 8 பேராவது அதை மிக சரியாக வாழ்க்கையில் செய்யாமல் போகிறார்கள். இது என் அனுபவத்தில் நான் பார்த்தது, இது என்னுடைய அபிப்பிராயம்தான்.
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானிக்கிறோம்னா எப்படி தீர்மானிக்கணும், அதை எப்படி சொல்லணும்? கர்த்தருக்கு சித்தமானால், நான் ஜீவனோடு இருந்தால், இப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நடக்கலைன்னா நமக்கு கவலையே கிடையாது. கர்த்தருக்கு சித்தம் இல்லை, போயிட்டே இருப்போம். நடந்ததுன்னா கர்த்தருக்கு சித்தமானபடி நடந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு உண்மையான வாழ்க்கை பாடம். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. தாங்கள் இஷ்டம் போல தீவிரமாக செய்ய நினைக்கிறார்கள். இல்லைன்னு சொன்ன உடனே, மாற்றம் வந்த உடனே அவர்கள் மனம் வெறுத்து போகிறார்கள், கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுறாங்க. 17, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். ஒரு நிலைமை வரும், அப்போது அந்த ரியலைசேஷன் வரும். சாதாரணமாக புத்தி சொன்னால் வரல, மேற்கோள் காட்டி சொன்னாலும் வரல, சின்ன சின்ன அனுபவத்திலையும் வரல, 0 பாயிண்டில் வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. இன்றைக்கு ஆலோசனைகளை கேட்க மனமில்லாதவர்கள், பெரியாருடைய பெற்றாருடைய ஆலோசனையை கேட்க அதற்குள் தங்களை அடக்க முடியாதவர்கள், அல்லது தேவனுடைய பலத்து கையிலே தங்களை அடக்கி கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் சுய இஷ்டமாக நடக்கிறாங்க. அவர்கள் தங்கள் சுய இஷ்டமாக போகிறதுனால ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த பூஜ்ய நிலைமைக்கு வர்றாங்க. நிறைய பேர் அந்த பாயிண்டில் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு 2 தினங்களுக்கு முன்னாலே ஒரு குடும்பம் 4 பேரோட ஒரு காரிலே எரிந்த நிலையில் எடுக்கப்பட்டார்கள். கடன் தொல்லையாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அது ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சென்னையை சேர்ந்த ஒரு குடும்பம். அப்போ அவங்க ஒரு 0 பாயிண்ட்டுக்கு வந்த உடனே அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவன் மீதான நம்பிக்கை இருந்தால் காப்பாற்றிருக்கோம், அல்லது தேவன் தன்னை காப்பாற்றுவார் என்கிற விசுவாசம் இருந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா தேவன் ஒரு மாற்று வழியை கண்டிப்பாக கொடுப்பார், புத்தி தெளிவை கண்டிப்பாக கொடுப்பார். இன்றைக்கு புத்தி தெளிவாக இல்லையா, நான் எல்லாம் கெட்டு போய் 0 பாயிண்ட்டுக்கு போயிடுறேன், அப்போ ஒரு தெளிவு வருமில்ல, அப்போ நான் திரும்பி வந்துடுவேன், சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த 0 லெவலுக்கு போகிறேன் இல்லையா, அது நம்முடைய மரணமாக கூட இருக்கலாமே, நாளை நடப்பது நமக்கு தெரியாதே. இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவன் புத்தி தெளிவடைந்தது. சரி, இப்போ இந்த புத்தி தெளிவடைந்தது இல்லையா, எப்படி அடைந்தான் பார்த்தீங்களா? அந்த ஊரில் பார்த்தான், நண்பர்கள் சொன்னாங்க, அந்த எஜமான் சொன்னார், எதுவுமே இல்லை, தான் குடும்பத்தை தான் நினைச்சான். அப்படியானால் ஒருவன் தன் குடும்பத்துக்குள்ளே இருக்க முடியாமல் ஓடின பிறகு அவனுக்கு புத்தி தெளிவு வரும் பொழுது அவன் மீண்டும் தன் குடும்பத்தை தான் நினைக்க வேண்டியிருக்கிறது. அப்போது பெஸ்ட் பிளேஸ் எவர் இன் த வேர்ல்ட் இஸ் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பம்தான் உங்களுக்கான மிக பொருத்தமான இடமாக தேவன் நினைத்ததுனால தான் அது உள்ள தேவன் உங்களை வச்சிருக்கிறார். ஆனால் அந்த குடும்பமே இன்னைக்கு உங்களுக்கு அந்நியமாக தெரிந்து அங்கிருந்து ஓடி உலக நட்பு உலக ஸ்நேகத்துக்குள்ளே போவோமானால் தேவன் அதை பற்றி என்ன சொல்கிறாரு? உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறார். உலகத்தை நீங்கள் நேசிப்பீர்களானால் தேவன் உங்களை வெறுத்து விடுவார்னு சொல்கிறார். இது கிறிஸ்தவ மக்களாகிய நாம் இதை புரிஞ்சுக்கணும். இவனுக்கு புத்தி தெளிவு வந்தது, நல்ல வேலை வந்தது. அவன் தன் குடும்பத்தை நினச்சி பார்க்குறான், வேலைக்காரனே நல்லா சாப்பிட்றானே அங்கே, சரி நான் திரும்பி போகிறேன். ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஏன் தெரியுங்களா? ஒரு நல்ல தகப்பனை அவனுக்கு தெரியும். அந்த தகப்பன் சொத்தை பிரித்து கொடுத்தார், கண்ணீரோட வேதனையோட பேசி பேசி கொடுத்துருப்பார் கண்டிப்பாக. இவனை இழப்பது அவருடைய நோக்கமே இல்லை, ஆனால் கடினமாக்கி கொண்டு தான் வந்தான். ஆனால் அப்பா யாருன்றது இவனுக்கு தெரியும். தன் தகப்பனத்தில் போகும்படியான ஒரு முடிவை உடனே எடுத்துட்டான். அப்பா ரொம்ப கொடூரமானவர், அவர் என்னை சாகடிக்கத்தான் இருப்பார், அவர் என்னை ஏற்றுக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இல்லையே. ஏன் நீங்கள் கெட்டு போன பிறகு புரிஞ்சுக்க போகிறீங்களா? புத்தி தெளிவு உங்களுக்கு வரப்போகிறதா? அல்லது நீங்கள் இருக்கும் காலத்தில் இன்றே உங்களுக்கு உங்கள் தகப்பனை பற்றி, உங்கள் தாயை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை தவறாகவே வைத்து கொண்டிருந்தால் சரி செய்து விடுங்கள். கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளவே அப்படி இருந்தால் அதை சரி செய்து விடுங்கள். ஏன்னா சாத்தானுடைய சோதனை சூழ்ச்சி இதுதான். நிறைய பேரை இன்றைக்கு குடும்பத்தை விட்டு பிரிக்கிறான் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளவே இருந்து அந்நியமாக இருப்பார்கள். அந்த வீட்டுக்குள்ளே அவங்களால மகிழ்ச்சியாக புழங்க வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா அது சாத்தானுடைய தந்திரம் தான். அவர்கள் அதுக்கேற்றாற் போல தங்கள் மனதை ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த மகன் அப்படி தான் வீட்டில் இருந்திருக்கான், அந்த வீட்டை விட்டு வெளியே போனான்,
அவன் அப்படியே ஒரு பூஜ்ய நிலைமைக்கு வந்தான். புத்தி தெளிவு வந்தது. தன் குடும்பத்தை மீண்டும் நினைத்தான். மீண்டும் அவன் குடும்பத்துக்கு தான் வர்றான். என்ன நடந்தது? அவன் வீட்டுக்கு வந்தவுடனே என்ன நடந்தது? தகப்பன் வழி மேலே விழி வைத்து கொண்டு காத்திருந்ததுனாலே அவனை தூரத்திலே கண்டு என்னாச்சு பாருங்க. 18 முதல், என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த மகனுக்கு அவ்வளவு துன்மார்க்கமாக போய் கெட்ட பிறகு கூட புத்தி தெளிவு வந்தவுடனே நல்லது கண்ணில் தெரிய ஆரம்பிச்சது. 2 முக்கியமான நல்லது தெரிய வந்தது. என்ன தெரியுங்களா? பரலோகத்தில் இருக்கிற தகப்பன், பூமியில் இருக்கிற தகப்பன் தெரிய வந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ள இருக்கிறவர்கள் பரலோக தகப்பனை விட்டு தூரமாக போகிறாங்க. தன் சரீர பெற்றாரை விட்டும் தூரமாக போகிறாங்க. அவர்கள் கெட்டு போவார்கள். எழுதி வச்சுக்கோங்க. பரலோகத்தின் தகப்பனை விட்டு தூரமாய் போகிற நீங்கள் ஜெபம் பண்ணுறதில்ல, அப்படி ஒரு ஞாபகமே இல்லை, வேதம் வாசிக்கிறதில்ல, அப்படி அது மேலே ஒரு பயபக்தி இல்லை, சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தாய் தகப்பனிடத்தில் பேசவே நேரம் இல்லை, பேசவும் பிடிக்கல, அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, இப்படி ஒரு நோய் அறிகுறி இருக்குமானால் நீங்கள் அந்த பூஜ்யம் என்கிற ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போவீர்கள். போகிறதுக்கு முன்னால் இந்த சம்பவத்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உங்களுக்கு புத்தி தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் புத்தி தெளிவை அடையலாம். பரத்துக்கு விரோதமாக நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், என் பெற்றாருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். ஒரு ஜெபத்தில் உங்களை மாற்றிக்கொள்ளலாம். வந்தான். அப்பா என்ன பண்ணாரு? ஓடி வந்தார், கட்டி பிடித்தார், முத்தமிட்டார். அந்த தகப்பனை இவனுக்கு தெரியும், அதனால தான் நம்பிக்கையாக வந்தான். அடுத்த வசனம், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவங்க அப்பா விசாரணை வைக்கல. வா வா உட்கார், எல்லாரையும் கூப்பிடு. விசாரணை வைக்கவே இல்லை. பிள்ளைகள் தவறாக நினைக்கிறாங்க தாய் தகப்பனை பற்றி. அவர்கள் ஆலோசனை சொன்னால் அது எரிச்சலாக இருக்கிறது, அவர்கள் புத்தி சொன்னால் அது பிடிக்கவே இல்லை. அவர்கள் தங்கள் அனுபவத்தில் இருந்தோம், கர்த்தருடைய வார்த்தையில் இருந்தோம், அவர்களுக்கான நல்லதை சொன்னால் அது கெட்டதாகவே தெரிகிறது. இந்த தகப்பன் அன்புள்ள தகப்பன். உங்கள் அன்பான பெற்றோரை நினைங்க. அவர்கள் உங்கள் நல்லதுக்காக மட்டுமே பேசுவார்கள், உங்கள் நல்லதுக்காக மட்டுமே நடப்பார்கள். இந்த இளைய மகன் மனம் திரும்பியவனாக வந்தான். எங்கேயோ போய் கெட்டு போன பிறகுதான் நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் காத்திருக்க போகிறீங்களா? ஒரு கெட்டது நடக்கணும், ஒரு பெரிய சம்பவம் நடக்கணும் அப்படின்னு காத்திருக்கலாமா? அது மதியினம். மாறாக இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் மனமானது உணருமானால் மனம் திரும்பி பரத்துக்கு, அந்த பரலோக பிதாவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த பூமியிலே உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களை மறுரூபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய கொண்டாட்ட உணர்வை, சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அங்கே ஒரு செலிப்ரேஷன் வந்தது. தொடர்ந்து நாம் சிந்திப்போம். இதனுடைய 2வது பாகத்தை நிச்சயமாக விடாமல் நீங்கள் கேட்கணும். ஜெபம் செய்யலாம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பினால் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கவனிக்க வேண்டிய சத்தியத்தை எளிமையான உதாரணங்களால் புரிந்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் பல 100 முறை கேட்ட ஒரு விஷயத்தை மீண்டும் கேட்டிருக்கிறோம். இது இன்றைக்கு யாருக்கோ அவசியம், யாரோ இதை கேட்ட வேண்டும், கேட்டதினாலே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதுவே உம்முடைய நோக்கமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட நோக்கத்தோடு இந்த வசனங்களை கேட்டார்களோ, யாரை இது சந்தித்ததோ, அவர்கள் மனம் மாறட்டும், உமக்கு பிரியமாகட்டும், புத்தி தெளிவடையட்டும், தகப்பனாகி உம்மிடத்தில் திரும்பி வரட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.